மயிரபந்தம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா சிவராத்திரி தினமாக உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது. இந்த சிவராத்திரி சிவனுக்கு மிகவும் உகந்த சிவராத்திரியாகும். சித்திரை முதல் பங்குனி வரை மாதம் வளர்பிறை சிவராத்திரி, தேய்பிறை சிவராத்திரி என்று சிவராத்திரிகள் 12 மாதமும் வருகின்றன. ஆனாலும் இந்த மாசி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய சிவராத்திரியே மகா சிவராத்திரியாக சிவனுக்கு மிகவும் உகந்த சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த மகா சிவராத்திரி அன்றுதான் பார்வதி அன்னை முதலாக சிவனை லிங்கமாக பிடித்து வைத்து பூஜை செய்தார். அதுபோல திருவண்ணாமலையிலும் சிவபெருமான் லிங்கோற்பவராக ஜோதி ஸ்வரூபமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் காட்சி கொடுத்த நாளும் இந்த நன்னாள்தான். முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்த பின்பு திருச்செந்தூரில் 5 லிங்கங்களை மண்ணால் செய்து வைத்து பூஜை செய்ததும் இந்த மகா சிவராத்திரி நாளன்றுதான். அதுபோல வேதங்களை ஆமை ரூபமாக சென்று மீட்டெடுத்ததும் இந்த மகா சிவராத்திரி நாளன்றுதான். ராமபிரான் ராவணனை வதம் செய்த பின்பு ராமேஸ்வரத்திற்கு வந்து லிங்கம் செய்து வைத்து பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமானை வணங்கியதும் இந்த சிவராத்திரி நன்னாளில்தான். கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் இழந்த கண்களை கொடுத்து காட்சி அளித்ததும் இந்த மகா சிவராத்திரி நன்னாள்தான். ஆகவே இத்தகைய சிறப்பு மிக்க மகா சிவராத்திரி நன்னாளில் நாமும் சிவபெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்து வணங்குவது மிகவும் சிறப்புடையதாகும், நன்மை பயக்குவதாகும். அன்றைய தினம் நாம் குளித்து முடித்து வீடு வாசலை சுத்தம் செய்து நமது வீட்டில் சிவலிங்கங்கள், ஸ்படிகலிங்கம், பானலிங்கம், சாலிக்கிராமலிங்கம் அல்லது மரகதலிங்கம் இது போன்ற லிங்கங்கள் ஏதாவது இருந்தால் அவற்றிற்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்யலாம். அல்லது சிவனின் படம் இருந்தால், ஃபோட்டோ இருந்தால் வைத்து வழிபாடு செய்யலாம். அவையும் இல்லாதவர்கள் விபூதியோ அல்லது சந்தனத்தையோ பன்னீர் விட்டு குழைத்து அவற்றை சிவலிங்கமாக பிடித்து வைத்து அவற்றிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து சிவபெருமானாக பாவித்து நாம் சிவனுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி, மந்திரங்களை சொல்லி, சிவன் போற்றி மலர்களை சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாகும். அன்றைய தினம் சிவனுக்கு புளிப்பு அல்லாத ஏதாவது நெய்வேதனம் செய்து நாம் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அன்றைய தினம் நாம் முழுவதும் விரதமாக இருந்து பால், பழம் இவற்றை உணவாக எடுத்துக்கொண்டு விரதமாக இருந்து சிவபெருமானின் நாமங்களை சொல்லி வணங்க வேண்டும். மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு உரிய அபிஷேகத்துக்குரிய பால், பழம், சந்தனம், விபூதி, இளநீர், வில்வம் இவற்றை நாம் வாங்கி கொடுக்கலாம். அவ்வாறு எல்லா பொருள்களையும் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம். அங்கு 4 கால பூஜை நடைபெறும். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து கோவிலில் இருந்து நாம் சிவபெருமானின் போற்றி மலர்களையும் சிவபெருமானின் நாமங்களையும் சொல்லிக்கொண்டு விரதமாக இருந்து 4 கால பூஜைகளையும் நாம் கண்டு கழித்து சிவனின் அருளை பெறுவது மிகவும் சிறப்புடையதாகும். மறுநாள் காலை நாம் வீட்டிற்கு வந்து குளித்து முடித்துவிட்டு மீண்டும் சிவபெருமானை வணங்கி அவருக்குரிய நெய்வேத்தியத்தை வைத்து படைத்து நாம் சிவனை வழிபடும்போது நமக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். வேலை வாய்ப்பின்றி தவிப்பவருக்கு வேலை கிடைக்கும். நல்ல கல்வி, செல்வம் இவை அனைத்தும் கிடைக்கும். படிப்பில் உயர்வு பெற விரும்புவோர் இந்த சிவராத்திரி விரதம் இருந்தால் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்ந்த படிப்புகளை படிப்பார்கள். அதுபோல வீட்டில் அமைதி நிலவும். வெகு நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் குணம் பெறுவார்கள். செல்வம் சேரும். வீட்டில் என்றென்றும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். ஆகவே இந்த சிவராத்திரி நன்னாளில் நீங்களும் சிவபெருமானை வணங்கி அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.